ஹலோ கைஸ், ஐம் மருண். சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது பூமி உருவானுச்சு. நமது பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் மாஸ் பிளானட்டால் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நமது பூமி மீது மோதி இருக்கு. அப்புறம் நிலவு உருவாயிருக்கு. நிலவு உருவானதுக்கு அப்புறம் அந்த நிலவு நமது பூமியோட ஈர்ப்பு விசையில சிக்கி நமது பூமியை ஆப்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நமது நிலவு ஒவ்வொரு வருடமும் நமது பூமியை விட்டு 3.8 சென்டிமீட்டர் விலகி செல்லுது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதனால நமது பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கிற 24 மணி நேரத்தில் 1.0 மில்லி செகண்ட் அதிகரிக்குது. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்காது. அதை விட அதிக மணி நேரம் எடுத்துக்கும். இப்போ வாங்க டீட்டெயில்டா பார்ப்போம். நமது நிலவு நமது பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. நமது நிலவு நமது பூமியை முறை சுற்றி வருவதற்கு 29 நாட்கள் எடுத்துக்குது. நமது நிலவு நமது பூமியோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளாம கான்ஸ்டன்டா இருந்துகிட்டு நமது பூமியை சுற்றி வரும். இதனால நமது நிலவுல ஒரு பக்கம் ஃபுல்லாவே பகலாகும், மறுபக்கம் ஃபுல்லாவே இரவாகவே இருக்கும். இதுதான் டைடலி லாக். நமது நிலவு நமது பூமியை விட்டு ஒவ்வொரு வருடமும் 3.8 சென்டிமீட்டர் விலகி செல்லுது. இது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா என்ன சொல்லுவாங்கன்னா, மிலான்-கோவின் சைக்கிள்னால அப்படின்றாங்க. மிலான்-கோவின் சைக்கிள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எர்த்தோட கிளைமேட் சேஞ்ச் தான் மிலான்-கோவின் சைக்கிள். இந்த மிலான்-கோவின் சைக்கிள்னால மற்றும் எர்த் மற்றும் நிலவுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷனால நமது நிலவு நமது பூமியை விட்டு ஒவ்வொரு வருடமும் 3.8 சென்டிமீட்டர் விலகி செல்லுது. இதனால நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கிற 24 மணி நேரத்தில் 1.0 மில்லி செகண்ட் அதிகரிக்குது. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்காது. அதை விட அதிக மணி நேரம் எடுத்துக்கும். நிலவு உருவானதுக்கு அப்புறம் தான் நமது பூமியோட சுழற்சி வேகம் படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லணும்னா, 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது பூமி உருவானுச்சு. நமது பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள வெறும் 8 மணி நேரம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் மாஸ் பிளானட்டால உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் நமது பூமி மீது மோதி இருக்கு. அதுக்கப்புறம் நிலவு உருவாயிருக்கு. நிலவு உருவானதுக்கு அப்புறம் அந்த நிலவு நமது பூமியோட ஈர்ப்பு விசையில சிக்கி நமது பூமியை ஆப்ஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதனால நமது பூமியோட சுழற்சி வேகம் படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு. 85 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியோட ஒரு நாள் வெறும் 21 மணி நேரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமியோட ஒரு நாள் வெறும் 22 மணி நேரமா இருந்திருக்கு. இப்போதைக்கு நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 24 மணி நேரம் எடுத்துக்குது. மிலான்-கோவின் சைக்கிள்னால மற்றும் பூமி மற்றும் நிலவுக்கு இடையில ஏற்படுற கிராவிடேஷனல் இன்ட்ராக்ஷனால நிலவு நமது பூமியை விட்டு ஒவ்வொரு வருடமும் 3.8 சென்டிமீட்டர் விலகி செல்லுது. இதனால நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கிற 24 மணி நேரத்தில் 1.0 மில்லி செகண்ட் அதிகரிக்குது. இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா 20 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 25 மணி நேரம் எடுத்துக்கும். 5000 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 50 நாட்கள் எடுத்துக்கும். அதுல 25 நாள் பகல், 25 நாள் இரவு. இப்போதைக்கு நமது சூரியன் ரெட் ஜெயிண்ட் ஸ்டாரா மாறி இருக்கும். அந்த டைம் தான் நமது சோலார் சிஸ்டம் எண்டுக்கு வர டைம். இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணுங்க. See you.